ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக அது குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க, 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைனா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா எல்லா பக்கமும் போய் படுற மாதிரி இந்த மாதிரி ஒன்று போல் நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா இறுக்கமான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி ரூம் டெம்பரேச்சர்லாம் இருக்கணும், சூடாவோ சில்லும் சேர்த்துறதுங்க. நல்லா மாவு வந்து சப்பாத்திக்கு பசறதை விட இன்னும் கொஞ்சம் இறுக்கமாகவே நம்ம பிசைஞ்சிக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு திரும்பவும் கையில் லேசாக எண்ணெய் தொட்டுட்டு இந்த மாவு திரும்ப ஒரு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்னும் நம்ம கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்தாச்சு. சாஃப்டான மாவாக நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ இதை 2ஆக பிரித்து எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு இதை நம்ம தேய்க்க ஆரம்பிக்கலாம். அடியிலே மேலே மாவு போட்டுக்கோங்க. சப்பாத்திக்கு தேய்க்கிறத விட 2 மடங்கு தடிமனாக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெல்லிசாக இருக்கக்கூடாது, ஓரளவு கொஞ்சம் தடிமனாக தான் தேய்க்கணும். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ கொஞ்சம் தடிமனாக இருக்குது. இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொன்றையுமே தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம சுட்டு எடுக்கிறதுக்காக ஒரு தோசை தவா சுடு பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. மேலே வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதை திருப்பி விடலாம். தேங்காய் எண்ணெய் விருப்பப்படாதவங்க நெய் சேர்த்து சுடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் தடிமனாக இருக்கனால வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எல்லா பக்கமும் திருப்பி போட்டு நல்லா இந்த மாதிரி பஃப்னு வர வரைக்கும் பொறுமையாக சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா நமக்கு வெந்து கிடைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா 2 சைடும் நல்லா வெந்திருக்கு. இப்போ அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இதே போலவே இன்னொன்னே போட்டு சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுமே வந்து நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறமா நம்ம அதை அரைச்சி எடுக்கணும். இது மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம சுட்டு எடுத்த சப்பாத்தியை கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக கட் பண்ணி இதில் போட்டுக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் தான் அரைக்கணும். சூடாக இருக்கும்போது அரைச்சிடாதீங்க. இது மாதிரி கட் பண்ணி உள்ளே போட்டுட்டு இது கூட 4லேருந்து 5 ஏலக்காய் சேர்த்துட்டு ரொம்ப ஃபைனாக அரைச்சிடக்கூடாது. கொஞ்சம் குறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பல்ஸில் வச்சு ஒரு 2-3 தடவை அரைச்சிங்கனாலே போதும். இந்த மாதிரி உங்களுக்கு பர்ஃபெக்டாக உதிரியாக வரும். 1-2 சரியாக அரைக்காமல் விலகி இருந்தால் அதை கையிலே உடைச்சி போட்டுக்கோங்க. திரும்ப அரைச்சிங்கன்னா உங்களுக்கு மாவு மாதிரி ஆயிரும். இப்போது இது அரைக்கிறதுக்காக இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் பாதாம் சேர்த்துட்டு ரெண்டையுமே லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்தெடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் நல்லா பொடிசாக துருவி போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகோனட் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக அது நெய்யில் வறுக்காமலே சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி நெய்யில் நல்லா முருகலாக வறுத்து சேர்த்துக்கணும். நல்லா முருகலாக சிகப்பாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு காஞ்ச திராட்சை சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா திராட்சை உப்பி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுப்பட்டுருக்கு. கடைசி இதில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ரவை சேர்த்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க. ரவை வறுப்படுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை இறக்கிடலாம். பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா எல்லாமே பர்ஃபெக்டாக பொரிஞ்சு வந்திருக்கு. இப்போ முதல்ல நம்ம அரைச்சி எடுத்த சப்பாத்தியை ஒரு மிக்ஸி பவுலில் மாற்றிக்கலாம். இது 2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம நெய்யில் வறுத்து எடுத்த சாமான்கள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது கூட வெல்லம் வந்து 1/4 கப் சேர்க்கணும். 1/4 கப் வெல்லம் நல்லா பொடிசாக துருவி சேர்க்கணும். அப்படிலாம் நல்லா பொடியாக இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ நல்லா பொடியாக இருக்குன்னு. இந்த மாதிரி சேர்த்துக்கணும். சூடான நெய்யில் இந்த வெல்லத்தை சேர்த்து அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இனிப்பு அதிகமாக எடுப்பீங்கன்னா 1/4 கப் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடாக இருக்கும்பொழுது இந்த வெல்லத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கமும் நல்லா இனிப்பு போய்ப்படும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணலாம். சுட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.
நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.